This is petrol, which is also known as lubricant oil. As you know, it is used as motor fuel. This is all about it. Thanks. Welcome. Thank you. Bye. மஞ்சு Sir, this is a basic raw material. Manju. And this is LPG, also called as cooking gas. This is sulfur, which Manju, is used அதான் in வந்திருக்கான். medicine. This is naphtha, which is the third stage of this refinery Manju, cycle. உன்கிட்ட And- தனியா ஒரு முக்கியமான விஷயம் This is பேசிட்டு போலாம் generally வந்திருக்கேன். used to destroy the pesticide. This is white petrol, which is used as a fuel in aeroplane. மஞ்சு ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மி, எஸ் சார், என்ன கேக்குறாங்க சொல்லு. என்ன சார் வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. மஞ்சு 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 நடந்தது என்னன்னு தெரியாம உன் வீட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சு மஞ்சு இந்த பாரு, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆத்திரம் இருந்தா என்ன அடிச்சு, அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. மீனா கொன்னுட்டேன்னு சொல்றீங்க, நானா விஷம் வச்சு கொண்டு உன் மேலே உங்க வீட்டு மேலேயே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இதை புரிஞ்சுக்காம இந்த பாரு, மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல மஞ்சு. ப்ளீஸ் என்ன நம்புமா ப்ளீஸ். மஞ்சு மஞ்சு, என்னாச்சுமா? ஏமா அழற? மஞ்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லுமா. அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா. நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி போனேன். என் கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டாருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா. அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா. அழாத. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுல ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கண்ணை தொடச்சுக்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம். கேட்டியா என்ன பண்ணிருக்கான்னு கேட்டியா? என்னோட இன்னொரு பொண்ணையும் நான் இழக்க தயாரா இல்ல. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ பண்றியா? இல்ல நீங்க சரியா கூட பார்த்ததில்ல. உங்களையே அவளோட மரணம் இவ்வளவு பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்த வளர்ந்தவ மஞ்சுவை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அவங்க கோவம் நியாயம் தெரியுது. அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க போற காலம் எப்ப வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. வரும். ஒரு பொண்ணோட மனசு பூவை விட மென்மையானது, பாறையை விட இறுக்கமானது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. நடந்தது தெரிஞ்ச உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நான் இப்ப உங்களை புரிஞ்சுக்கலையா? மீனா ரொம்ப சென்சிட்டிவ். கிளாஸ்ல ஒரு மூமெண்ட் சரியா வரலன்னா கூட அழுதுருவா. மஞ்சு அப்படி இல்ல. ஷி இஸ் a very practical girl. அவளும் அவளோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொன்னது மீனா அவங்கள பிடிக்கலன்னு சொன்னதான் நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என் லைஃப் திசை மாறி போச்சு. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த இளைஞருக்கும் ஏற்படக்கூடாது. நாங்கள் உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி எங்க பழைய பிரபாவை பாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியா? பிரபா, இப்படியே இருந்தா எப்படிடா? நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நடக்க போறதை நாம நல்லபடியா அமைச்சுக்க முடியாது. யார் மனசுல சோகம் இல்ல. அவங்கள பாருங்க. அவங்க மனசுல சோகம் வேதனை எல்லாம் இல்லையா? பழசெல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு புதுசா பிறக்க முயற்சி பண்றாங்க. ப்ளீஸ் பிரபா, பி ஹாப்பி. அந்த சந்தோஷத்துல நாமளும் கலந்துக்கலாம். வாங்க.
சார் என்னையா தயவு செஞ்சு இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க சார். இவ்வளவு தூரம் எப்படியா வந்தீங்க? நான் வரல என்ன பண்ணிருப்பீங்க? ப்ளீஸ் சார். வேற வேலை இல்ல போயா. எப்ப கண்ணு தெரியாத உங்களுக்கு உதவி செஞ்ச என்ன? வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு ஸ்டாப் ஸ்டாப். பாத்து வாங்க, மெதுவா வாங்க. எங்க பொண்ணு மேல ஒரு நிழல் பட்டா கூட உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எங்கடா போனீங்க? அவனை ராத்திரி நேரத்துல தனியா விட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க எப்பவும் அவன் கூட இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்தோம். அவன் வேர்வை சிந்தி நான் பார்த்தது இல்லடா. ரத்த சிந்த படுக்க வச்சிட்டானுங்களே. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு அப்பவே சொன்னேன். அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, மஞ்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். இவர்தான் ரொம்ப வீராப்பா பேசினாரு. இல்லப்பா, அவங்கனால ஆள் வச்சுதான் அடிக்க முடியும். நமக்கு அது அவசியம் இல்ல. நம்ம யாருங்கிறதையும் அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்திலே 2 பேரும் ஆஸ்பத்திரியில படுத்தாதான் இதுக்கு சரியா வரும். ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அவங்கள அடிக்கிறது தான் முக்கியம்னா பிரபா அவங்கள அடிச்சு போட்டு வந்திருக்க மாட்டாரு. ஏன் இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறீங்க? உங்களால முடிஞ்சா மஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ரொம்ப பெயினா இருக்கா? மனசுல இருக்கிற வேதனை விட உடம்புல இருக்கிற காயம் ஒண்ணும் பெருசா தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ. பாத்தியம்மா என் பிள்ளைய, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஊசி போடாதீங்க, மாத்திரையோ மருந்தோ கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் பிள்ளைய இப்படி பாக்குறதுக்காகவா அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனோம்?